ஒரு டாக்டர் கிட்டத்தட்ட 250 பேரை கொண்டு இருக்கான். இவன் பேரு ஹாரோல்ட் ஃப்ரெட்ரிக் ஷிப்மேன். இவன் இங்கிலாந்துல ஒரு டாக்டரா இருந்திருக்கான். இவனுக்கு 17 வயசா இருக்கும்போது அவங்களுடைய அம்மா கேன்சர் வியாதியால இறந்து போறாங்க. ஸோ அந்த டைம்ல அந்த அம்மா வழியில துடிச்சிட்டு இருக்கும்போது டாக்டர்ஸ் அவங்களுக்கு அந்த பெயின் ரிலீஃப் ஆகுற மாதிரி ஒரு மருந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த அம்மாவோட பெயின் கொஞ்சம் சரியானாலும் ஒரு கட்டத்துக்கு மேல இறந்து போறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் 1917ல இவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு டாக்டர் ஆகுறான். ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்றான். ஒரு சில பேருக்கு ஃபேமிலி டாக்டரா ஒர்க் பண்றான். எல்லாத்தையும் தாண்டி ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்றான். அந்த ஒரு கிளினிக்ல தான் நிறைய பேரை கொண்டு இருக்கான். ஸோ எல்லா இடத்துலயும் ஒரு நல்ல பேர் வாங்குறான். இதனால இந்த கிளினிக்கை தேடி நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. இவன் கொண்ட மெத்தட் பாத்தீங்கன்னா சின்ன பசங்களையும் பெரிய பசங்களையும் வயசானவங்களையும் ரொம்ப அதிகமா பெண்களையும் கொண்டு இருக்கான். இவனுடைய கிளினிக்கை தேடி வர்ற பேஷண்ட்ஸை டயமார்பின் சொல்லப்படுற வலி குறைக்கும் மருந்த ஹெவி டோசேஜ் கொடுத்து உயிர் போகிற மாதிரி பண்ணியிருக்கான். மூச்சு நிக்கிற மாதிரி பண்ணியிருக்கான். 1988ல இவனுடைய கிளினிக்ல அதிகமான பேஷண்ட்ஸ் இறந்து போறத பக்கத்துல இருக்கிற டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய பேர் சாகடிச்சவன் ஒரு பொண்ணு விஷயத்துல மாட்டிக்கிட்டான். அந்த பொண்ணு பேரு கெத்லின் கிரேடி. இவங்க பேர்ல இருக்கிற சொத்து மொத்தமே அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த டாக்டருக்கு எழுதி கொடுத்ததா இவன் அவங்க சொந்தக்காரங்களுக்கு சொல்லியிருக்கான். ஸோ அந்த டைம்ல அந்த சொந்தக்காரங்க நம்பல. சொத்து விஷயத்துல பிரச்சனை வரதுக்குள்ள புதைச்சு அந்த பொண்ணோட உடம்ப தோண்டி எடுத்து அந்த பொண்ணோட பாடியை செக் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல தான் தில்லுமுள்ளு பண்ண எல்லா வேலையும் கண்டுபிடிக்கிறான். ஸோ ஃபைனலா இவனை ஜெயில போடுறாங்க. இவன் கிட்டத்தட்ட 215 இருந்து 250 கொலை பண்ணிருக்கலாம்னு கண்டுபிடிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல உயிரோட முடியாம இருக்கிறப்போ குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே டாக்டர்ஸை தான் கடவுளா பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட டாக்டர் கிட்ட எந்த ஒரு உண்மையுமே மறைக்க கூடாது. ஸோ எல்லாமே சொல்லணும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட டாக்டர் கிட்டத்தட்ட 250 கொலை பண்ணியிருக்கான். இந்த இடத்துல கண்மூடித்தனமா நம்புற அந்த ஒரு நம்பிக்கை மொத்தமா உடையுது.